வரலாற்றில் இந்த மாதிரி அதிசயமாக நடக்கும். நீதி தேவதைகள் எப்பொழுதுமே வந்துட்டு கண்களை ஒரேடியாக கட்டி கொண்டுட்டே இருக்க மாட்டாங்க. தீர்ப்பு வந்து நான் ஆளை பார்க்காம நேர்மையாக சொல்லணுன்றதுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக என்னன்னு தெரியல, ஒரு பெரிய சவால் விடும் விதமாக தான் நீதிமன்றத்துக்கு சவால் விடும் விதமாக அரசு இயந்திரத்தினுடைய நகர்வு இருக்கிறது. அந்த அரசு இயந்திர நகர்வு அப்படி இருக்கிறது. அது சொல்லித்தான் ஆகணும். அந்த நேரத்தில் தான் நம்ம படித்து பார்த்துட்ட உடனே சொல்கிறாங்க, நோ, இவரை நான் அந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாது. கராராக சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடிய வழக்கில் இது வந்து சோடிக்கப்பட்ட வழக்குன்ற மாதிரி தான் தெரியுதுன்றதை வச்சுக்கிட்டு, ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். சுட சுட ஒரு செய்தி என்னவாங்களா, அந்த மாதிரி அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரன்னு சொல்லுவாங்க சினிமா டயலாக். அந்த மாதிரி அவமானப்பட்டது ஸ்டாலினுடைய போலீஸ். ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருக்கு இந்த வழக்கை அதீத அழுத்தம் கொடுத்த திருமாவளவன் அவர்களுக்கும் சேர்த்தே இந்த அசிங்கம், இந்த அவமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏர்போர்ட் மூர்த்தியை இன்று காலை வந்து சந்திப்பதற்காக அவருடைய தம்பி, கட்சி நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய பாஸ்கர் அவர்கள் பார்க்கறதுக்கு போகிறாரு. மனு போட்டுட்டு அவரது 5வது ஐட்டம்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்காக காத்துட்டு இருக்கிறார். இன்றைக்கி சந்திக்கலாம், பழம்லாம் வாங்கிட்டு. கிட்ட போகும்போது வந்துட்டு, இல்லை உங்களுடைய அண்ணன் இங்கே இல்லை, சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸில் அவரை ஆஜர்படுத்துறதுக்காக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. இல்லை சார், இவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் சொல்லாமல் இப்போ திடீர்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்துட்டு கோர்ட்டாலின்னு சொல்லக்கூடிய ஒரு காவலர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து உங்கள் கணவரை கைது செய்திருக்கோம், அதை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், அது இன்டிமேட் உங்களுக்கு தரணும், தகவல் தருவதற்காக நான் உங்களை அழைத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்மந்தமாக விரிவாக பேசணும், உங்கள் பக்கத்தில் உங்கள் தம்பி பாஸ்கர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் தான் பேசுகிறார் முதல்ல. இந்த விடயத்தை வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட கொடுக்கணுன்னு அவர் வாங்கி என்னங்கன்னு கேட்டாக்கா, அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தகவலை உங்களுக்கு சொல்லணும் முறைப்படி அப்படின்னு காவல் நிலையத்திலேருந்து ஒரு ஃபோன். பாஸ்கர்ன்ற அவங்க தம்பி, அவர் கட்சி நிர்வாகி கூட ராவணாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீசை நாள் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பார். இவங்களாம் தொடக்கத்தில் ஒன்றா விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவங்க தான், ரத்தம் அதிகமாக ஒரு காலகட்டத்தில். வந்து ஒரு குழப்பத்தோட என்ன வழக்கில் போட்டிருப்பாங்க, என்ன ஏதுன்னா, ஒரு புழல் மத்திய சிறையிலிருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வரணும். ரொம்ப தூரம், ரொம்ப நேரமாகும். உடனடியாக இந்த வழக்கை கவனிக்கக்கூடிய பாஸ்கர், அதுக்கடுத்து ரூபன், 2 நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த சீனியர் வழக்கர்கள் தான் கவனிக்கிறாங்க. அதில் ரூபன் அவர்களுக்கு அடித்து, இந்த மாதிரி நடந்திருக்குது, இப்படி நடந்திருக்குது, நேராக வராங்க, கூட்டிட்டு வராங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த இன்னொரு பெண் வழக்கறிஞர் சங்கீதா அவர்கள் இருக்கிறாங்க. நான் தகவலை சொல்லிடுறேன், அங்கேயே இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நானும் உடனடியாக சென்று விடுகிறேன் அப்படின்னு வழக்கறிஞர் ரூபன் வந்து தகவலை சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு அவசர அவசரமாக ஊந்தடிச்சு எழும்பூர் நீதிமன்றத்திலேருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அவசரமாக வந்து போகிறாரு. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே முறைப்படி அவங்க காவல் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புக்கு ஒரு ஃபோன். அது வந்துட்டு இவங்களுக்கு வருது. யார், நம்ம ஏர்போர்ட் மூர்த்தினுடைய உறவினர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் அதை அட்டன் பண்ணுறாங்க. நான் கோர்ட்டாலி பேசுகிறேன், ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கவனிச்சுட்டு இருக்கிற காவலர் அவர். அந்த மாதிரி கோர்ட்டாலி சொல்லிட்டு பேசுகிறாங்கம்மா, அந்த மாதிரி வழக்கு போட்டிருக்கோம், அது வந்து தகவல் உங்களுக்கு சொல்லிடுறோம் குடும்பத்தில்னு அங்கேயும் சொல்கிறாங்க. தான் முறைப்படி இவங்க செய்கிறாங்களாம். அதனால அதுலேருந்து இந்த குண்டாஸ் போடும்போது முறையாக வீட்டுக்கு தகவலை சொல்லிடுவாங்களாம். அவ்வளோ நேர்மையாக பண்ணுறாங்க. உடனே சொல்லியிருக்காங்க, சரின்னு ஊழ்ந்தடிச்சுட்டு போகிறாரு வழக்கறிஞர் ரூபன். இந்த வழக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து மறுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு அந்த வழக்கினுடைய தகவல் தெரியுதா என்னன்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளார இவர் சிறைச்சாலையில் 18வது நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி தான், அங்கே பேர் தெரியல, அந்த நீதிபதி அம்மாட்ட கொண்டு நிறுத்துகிறாங்க. எடுத்துகிட்டு இவர் மேலே ஒரு வழக்கு குற்றச்சாட்டு பண்ணியிருக்கோம், குண்டர் தடுப்பு காவலில், குண்டர் சட்டத்தில். அதுக்கான வழக்கினுடைய இவர் இது வழக்கில் கைது பண்ணுறோம், நாங்கள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறைப்படுத்தணும் அந்த வழக்கில் வாங்கி முடித்து முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படித்து பார்த்தோன்னே ராயப்பேட்டையில் ஒரு நிலத்தகராறு சம்பந்தமான விடயன்னு ஏற்கனவே பேசியிருந்தாலும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நீதிமன்றத்தில் இங்கே வழக்காடும் போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து இவரை சேர்க்கணும், அவர் வந்து பார்க்கணுன்னே ஓகே, எஃப்ஐஆரில் இந்த குற்றச்சாட்டில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறார், இந்த தகராறில் ஈடுபட்டு இருக்கிறாருன்னு ஒரு விவாதம் வரும்போது அந்த குற்றச்சாட்டில் இவருடைய பெயர் இருக்கிறதானா இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த நிலத்தகராறு சம்பந்தமாக ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடிபட்டதா சொல்லக்கூடிய திலீபன் பெயராவது அதில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி. இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கு இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு வந்து பேசுறீங்க சொல்லிட்டு தூக்கி அந்த விஷயத்தை விடுங்க, அப்படி தூக்கி போட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வழக்கில் புதிதாக ஒரு நபர்கிட்ட அவசர அவசரமாக இவரும் அதில் சம்மந்தப்பட்டான்னு ஒருத்தர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி புட்டப் கேஸுன்றது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு நீதிபதி அவர்கள் அந்த அம்மா படிக்கும் போதே அது தெரிஞ்சிடுச்சு. அதனால அதுலேருந்து இந்த குண்டாஸ் போடும்போது முறையாக வீட்டுக்கு தகவலை சொல்லிடுவாங்களாம், அவ்வளோ நேர்மையாக பண்ணுறாங்க. உடனே சொல்லியிருக்காங்க சரின்னு ஊழ்ந்தடிச்சுட்டு போகிறாரு வழக்கறிஞர் ரூபன். இந்த வழக்கு எதுவாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து மறுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு அந்த வழக்கினுடைய தகவல் தெரியுதா என்னன்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளார இவர் சிறைச்சாலையில் 18வது நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி தான், அங்கே பேர் தெரியல, அந்த நீதிபதி அம்மாட்ட ரொம்ப நிறுத்துறாங்க. எடுத்துட்டு இவர் மேலே ஒரு வழக்கு குற்றச்சாட்டு பண்ணியிருக்கோம் குண்டர் தடுப்பு காவலில், குண்டர் சட்டத்தில். அதுக்கான வழக்கினுடைய இவர் இது வழக்கில் கைது பண்ணுறோம், நாங்கள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறைப்படுத்தணும் அந்த வழக்கில் வாங்கி முடித்து முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படித்து பார்த்தோன்னே ராயப்பேட்டையில் ஒரு நிலத்தகராறு சம்பந்தமான விடயம்னு ஏற்கனவே பேசியிருந்தாலும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நீதிமன்றத்தில் இங்கே வழக்காடும் போது எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து இவரை சேர்க்கணும், அவரை வந்து பார்க்கணுன்னே ஓகே எஃப்ஐஆரில் இந்த குற்றச்சாட்டில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறார், இந்த தகராறில் ஈடுபட்டு இருக்கிறாருன்னு ஒரு விவாதம் வரும்போது அந்த குற்றச்சாட்டில் இவருடைய பெயர் இருக்கிறதானா இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த நிலத்தகராறு சம்பந்தமாக ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிபட்டதா சொல்லக்கூடிய திலீபன் பெயராவது அதில் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி. இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கு இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு வந்து பேசுறீங்க சொல்லிட்டு தூக்கி அந்த விஷயத்தை விடுங்க, அப்படி தூக்கி போட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வழக்கில் புதிதாக ஒரு நபர்கிட்ட அவசர அவசரமாக இவரும் அதில் சம்மந்தப்பட்டான்னு ஒருத்தர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி புட்டப் கேஸுன்றது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு நீதிபதி அவர்கள் அந்த அம்மா படிக்கும் போதே அது தெரிஞ்சிடுச்சு. இந்த வழக்கில் அதுக்கான முகாந்திரம் எங்கேயுமே இல்லை, எல்லாத்தையும் படித்து பார்த்தேன் நான். அதை எத்தனை பக்கம் எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சுட்டு 10 இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம், தெரியல, அழுத்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மற்ற இடத்துல படிப்பாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர் விடாமல் வாதாடுவார், புரிஞ்சுக்கிட்டு எதுக்குடான்னு சொல்லிட்டு உடனே ரிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த அம்மா வழக்கை படித்து பார்த்துட்டு அதனுடைய சாராம்சம்லாம் பார்த்து இது வந்து ரிமாண்ட் செய்யக்கூடிய வழக்கில் இது வந்து பொய்யாக சோடிக்கப்பட்ட வழக்காக தெரியுது, இந்த வழக்கில் வந்து நான் இவரை ரிஜெக்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு திருப்பிட்டாங்க, சுத்தமாக திருப்பிட்டாங்க. இந்த வழக்கை ஏற்றுக்க முடியாதுன்னுட்டாங்க. இந்த புகார் இதில் இவரை வந்து கைது பண்ண முடியாது, நோ, அதற்கு இங்கே இடம் இல்லை, சம்மதிக்க மாட்டேன், இது ரிமாண்ட் பண்ண முடியாது இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ பேசி பார்க்குறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர், முடியாது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இந்த வழக்கில் ஏர்போர்ட் வழக்கு எண் 223/2025 18வது நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து கொண்டு காவல்துறை சேர்த்த புதியதான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் தான் அவர் குண்டாஸாக வந்து போடுறதா சொல்லியிருக்குது. இந்த வழக்கை தான் நான் இவரை இதில் கைது பண்ண முடியாது, சிறைப்படுத்த முடியாது, இது சோதிக்கப்பட்ட வழக்குன்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்காங்க, முகத்தில் சாணி அடித்த மாதிரி ஆச்சா. காவல்துறைக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்குது சட்டம், ஆனால் ஆளுங்கட்சிக்கு அதிகாரத்து வர்க்கத்துக்கு அடிபணிந்து சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட அவமானம். எல்லா நேரத்துலையும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் உங்கள் அதிகாரம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவே முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நீதி நேர்மை நியாயம் கண் திறந்து பார்த்தே தான் தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சினிமாவில் நடக்கிறத நீங்கள் நடத்திருக்கீங்க, குடும்பம் வந்து பார்க்கறதுக்காக அங்கே போகுது, காத்துக்கிட்டு இருக்குது, கடைசி நேரத்தில் அவரை எங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகிறோம், பார்க்க முடியாது நீங்கள் அப்படின்றாங்க. உடனே அங்கங்கேருந்து ஃபோன் வருது, ஊழ்ந்து அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவர் தம்பி அவங்க குடும்பம்லாம் ஊழ்ந்து ஓடியாடுறாங்க. இங்கே வருவதற்குள்ளாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாரு, புரியுதில்ல. இவர்கள் தரப்பு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் ரூபனும் அங்கே சங்கீதாவும் ஏற்கனவே சங்கீதா அங்கே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு மறுப்பு சொல்லி ஆகணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேலையே இல்லை, நீதிபதியே கண் திறந்துட்டார், இதில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்து வேறு வழியிலன்னு முகத்து தொங்க போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வராங்க. பாவம் காவலர்கள் என்ன செய்வாங்க, காவலர்கள் ஒவ்வொருத்தரும் யூனிஃபார்ம் மாட்டும்போது 99.9% நான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காகத்தான் வரேன், நான் நேர்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. உண்மைதான், அது உண்மைதான். ஒரு கம்பீரமாக நிற்கலாம், ஒரு நியாயத்துக்கு சினிமாவில் இருக்கிற போலீஸ் மாதிரி இருக்கலாம், நிறைய பேருக்கு கனவு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அதிகார மட்டம் வந்து அவங்க சிதைக்குது, காலப்போக்கில் சிதைக்குது. நான் சொல்வதை நீங்கள் செய்வதற்கு தான் ஆட்கள், உங்களுக்கு சொந்தமாக ஒரு அதிகாரமும் கிடையாது. இதுதான் காவல்துறைக்கு இந்த கட்டமைப்பு வந்து ஆளுங்கட்சி தரப்பு வச்சுக்கிற ஒரு பதில். சொல்வதை செய்யணும், வேறு வழியும் இல்லை. அதனால தான் அங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் உடனடியாக சொல்லி வழக்கு போடுகிறார்கள்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே குண்டாசுன்னு ஜோடிக்கப்பட்டதை கொடுத்துட்டாங்க. அதை மெய்ப்பிக்கிறதுக்காக அவரை சரண்டர் பண்ணணும். அந்த வழக்கில் போய் நீதிமன்றத்தை நேர் நிறுத்தி நீதிமன்றம் இவரை இந்த வழக்கில் கைது செய்கிறேன், சிறைப்படுத்துகிறேன்னு சொன்னோன்னே திரும்ப கொண்டு வந்து சிறையில் அடைக்கணும். இதுதான் ஒன்று. இது அப்படியே நிற்கட்டும். ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போட்டிருந்தாங்களே, பிணை சிஜே கோர்ட், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பிஜி கோர்ட்டில் அங்கே போட்டிருக்காங்கல்ல, அங்கே இந்த வழக்கு அப்படியே இருந்ததில் திங்கட்கிழமை நேற்று வந்தது. அதான் குண்டாஸ் போட்டுட்டாங்க. அதனால இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறேன், இவருக்கு பிணை வழங்க முடியாது. ஆனால் குண்டாஸ் போட்டுட்டாங்க, அதில் நான் பிணை வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை 7:30 8 மணி வரைக்கும் நான் தொடர்ச்சியாக அதை தான் சொல்லிட்டு வரேன். அந்த நேரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் அப்படின்ற கடிதத்தை அந்த அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. வீட்டில் பொறுத்து அவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து மூர்த்தி குடும்பத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அன்னைக்கு இரவே ஏர்போர்ட் மூர்த்திக்கும் தகவல் கொண்டு போய் சேர்த்துட்டதா சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆனால் என்ன வழக்கில் கைது செய்திருக்காங்கன்னு ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மனைவிக்கு தெரியாது. ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய வழக்கறிஞர் தரப்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கல்ல, சங்கர், அடுத்தது ரூபன், இவங்க டீமுக்கு தெரியவே தெரியாது. வேற எந்த ஊடகத்துக்கும் இந்த வழக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய அந்த கட்சி நிர்வாகி இந்த வழக்கில் முக்கியமாக பேசிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தம்பி ரஜினிகாந்துக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அன்னைக்கு இரவு 1 மணிக்கு நினைக்கிற ஒரு பதிவு போடுறார். நிலத்தகராறு வழக்கில் குண்டர் சட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி போட்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகுது? காவல்துறையை இவர்கள் இயக்குகிறார்களா அல்லது முதலமைச்சர் இயக்குகிறாரா, மு.க. ஸ்டாலின் இயக்குகிறாரா அல்லது ஸ்டாலின் தரப்பு வந்து இதில் இயக்குகிறாரா? அங்கே காவல் நிலையத்தில் போடப்படுற வழக்கு அந்த நேரத்துக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞருக்கு தெரியும்? அவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டுக்கிறார் அப்படின்றதுக்காக எப்படி அவருக்கு தெரியும்? அந்த தகவல் ஏன் இவங்க தரப்புக்கு தெரியல? இப்படி பல கேள்விகள்லாம் இருக்குது. இதில் சந்தேகத்துக்கு இடமா தான் நான் அதில் சொல்ல வரேன். இப்போ சமீபமாக அவர் வந்து நம்ம பேசுவது கூட ஒரு ஒழுங்கினமாகத்தான் பேசுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த தம்பி பேசுறது ஒரு வழக்கறிஞர் அது எப்படி பேசணும், முறையாக எப்படி பேசணும்னு இருக்குது. இந்த தரப்புலேருந்து யாராவது அந்த மாதிரி அநாகரிகமாக திருமாவளவனை பேசுவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒழுக்கமாக பேசுறீங்களோ அப்படித்தான் எதிர்த்தரப்பு உங்கள் தலைவரை ஒழுக்கமாக பேசும். நீங்கள் இந்த எதிர்த்தரப்பு ஆட்களை வந்து அநாகரிகமாக பேசினாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் உங்கள் தலைவரை அநாகரிகமாக தான் பேசுவாங்க. ஆக நீங்கள் திருமாவளவன் தோழர் அவர்களுக்கு நல்லது செய்யலை, கெட்டது செய்யறதுக்காக நீங்கள் இப்படி அநாகரிகமாக பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை கொண்டாடுவார், சீமானை அநாகரிகமாக பேசிட்டோம்னா கொண்டாடுவார்னு நினைக்கிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கத்தில் பேச தொடங்கினாங்கன்னா அது பெரும் அவமானமாக திருமாவளவனுக்கு முடியும். அவரை நீங்கள் வந்து நல்வழிப்படுத்தலை, அவரை நீங்கள் கெட்டதை கொண்டு போய் தான் நீங்கள் செய்கிறீங்க. அது நல்லா தெரியுது. இப்போ இந்த வழக்கு விஷயத்துக்கு வருவோம். நீதிமன்றம் அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு உடனே நேராக கொண்டு வந்து கீழே நிறுத்துறாங்க. மதிய உணவு அங்கே ஒரு அரை மணி நேரம் நிற்கிறாங்க. உறவினர் அவருடைய தம்பி பேசுனுன்றப்ப காவல்துறை அதுக்கு வந்து இல்லை அவருக்கு பாதுகாப்பு காரணம், அதனால சந்திக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ கேட்டு பார்க்குறாரு, முடியல. சரி, காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க. காவல் அங்கே சிறைச்சாலை இருந்து அதுக்குன்னு ஒரு டெம்போ டிராவல் வண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த வண்டி மகேந்திரா வண்டியில் தான் அழைச்சிட்டு வராங்க. ஒரு 15 பேர் கொண்ட ஒரு 2 எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், 15 பேர் கொண்ட காவல் அவருக்காக வேண்டி. அதில் ஒருத்தர் வந்து இந்த கேமரா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, இந்த கேமரா வச்சுட்டு இருக்கிற காவல் ஒருத்தர் யார், என்ன அந்த வண்டிக்குள்ளே என்ன நடக்குது, வண்டிக்குள்ளே யாராவது ஏறுறாங்களா, அவர் நின்றுட்டு இருக்கும்போது யாராவது தாக்க வராங்களா, நல்லா கவனிக்கிறதுக்காக வேண்டிய அவ்வளோ பாதுகாப்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை கண்ணில் வச்சு பார்த்துக்கிறாங்களாம் காவல்துறை. ஏதோ நீங்கள் ரகசியமாக திட்டமிடுங்க, அது என்னன்னு தெரியல, எதுக்கு இவ்வளவு நாடகம் அப்படின்றதுன்னு தெரியல. எது நடந்தாலும் அவருக்கு வந்து காவல்துறை தான் பொறுப்பு, இந்த அரசு தான் பொறுப்பு. இது வந்து தொடர்ச்சியாக ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வழிவகுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எச்சரிக்கை. காவல்துறை ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பலி கொடுத்துட்டு இருக்கு இந்த சமூகத்திலிருந்து. இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கு எது நடந்தாலும் அது வந்து பெரும் சிக்கலாக இந்த அரசுக்கு மாறும். வேண்டப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டாங்க, நீங்கள் கைது செய்துட்டீங்க, வேண்டப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்துட்டாங்க, உடனே குண்டாஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் உங்கள் செயலுக்கு ஓகே. கூட்டணியில் இருக்கிறாங்க, நாங்கள் தவிர்க்க முடியாது செய்திருக்காங்கன்னு இந்த சமூகத்துக்கு, அந்த சமூகம், அந்த சாதின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பதில் நீங்கள் தேர்தல் காலத்தில் சொல்லித்தான் ஆகணும். ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும். நடந்த தவறுகளை நீங்களும் அந்த மக்கள்கிட்ட ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கித்தான் ஆவீங்க. நீங்கள் அவ்வளோ லேசெல்லாம் இதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லார் மனசுலையும் வந்து குமுறிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த வழக்கில், நிலத்தகராறு வழக்கில் இவரை பொய்யாக சோடித்து கொண்டு வந்து இதில் தான் அவரை குண்டாஸ் போடணும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்களோ, அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து நான் இந்த வழக்கில் இவரை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. எவ்வளோ பெரிய அவமானம் இது உங்களுக்கு. 1 மணி நேரம் அங்கே காத்து நிட்டு இப்போ திரும்ப சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன வழக்கு போட்டுட்டு எந்த நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்த போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள்
தொடர்ச்சியாக ஒரு கட்சிக்கு எதிராக பேசினா குண்டாஸ், கழிவறை திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் விழா, அதில் தொடங்கி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதில் பாதி உயிர் போடுது காவல்துறைக்கு. மீதி நேரம் சாயங்காலம் ஆச்சுன்னா டாஸ்மாகில் போய் நின்றுட்டு இருக்கணும், அங்கே தகராறு வந்துடக்கூடாதுன்னு. எப்படிப்பட்ட இந்த காவல்துறை நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க பாருங்கள். நீங்கள் சொன்னதின் பேரில் ஒரு வேலை நடக்குது, அந்த வேலை வந்து நீதிமன்றம் துப்பி அனுப்புகிறது. முடியாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களுக்கு சொல்லுங்கள். இதற்கு மேலும் நீங்கள் அசிங்கப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? முகத்தில் சாணி அடித்த மாதிரில இது ஒரு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ திரும்ப கொண்டு போயிருக்காங்க. இன்னும் பாருங்கள், நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஒரு வழக்கை ஜோடித்து சரியான ஒரு இடமா பார்த்து கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும் போது அங்கே வந்து என்ன வேணால் அந்த வழக்கில் திரும்ப சேர்ப்பாங்க. இது எங்கே போய் நிற்கிற இந்த முடிவு சொல்லுங்கள். ஒரு எல்லை வேணாமா உங்களுக்கு? நீங்கள் பொய் வழக்கு போட்டது, ஏற்கனவே போட்டது பொய் வழக்கு. அங்கே வந்து 5 பேருக்கு சம்மன் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் வெட்டிட்டீங்க இத்தனை பேரை, ரத்தம் ஆறா ஓடுது, அதனால் இந்த வழக்கில் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரத்த காயம் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து விசாரிக்கிறீங்க, அந்த வேகமாக அங்கே காமிச்சிங்களா? பலமுறை நம்ம கேட்டுட்டோம். எனவே இது வந்து தொடர்ச்சியாக ஒரு முதல் அடி இந்த அரசுக்கு. ஆட்சி முடியுதா, முடியுமா, தொடருமா அப்படின்ற நெருக்கத்தில் இருக்குது. தேர்தல் வரும்போது நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க, ஒரு பெரிய கொட்டு வாங்கியிருக்கீங்க. மிக துணிச்சலான ஒரு முடிவை அந்த நீதிபதி வந்து எடுத்திருக்கிறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு வாசிக்கிறாங்க முழுசும். இந்த இதில் வந்து இந்த முகாந்திரம் இல்லைன்னு தூக்கி அடிக்கிறாங்க. அதான் விஷயம். நீங்கள் சோடிச்சிங்களா அந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை, இதில் இவரை ரிமாண்டு பண்ணுவதற்கான முகாந்திரம் இல்லை, இதுதான் அர்த்தம். அர்த்தம் இல்லை, இப்படியே சொல்லியே தான் தூக்கி போடாத குறையாக சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட சோடிப்பு வேலையில் நீங்கள் இறங்கியிருக்கிறீங்க? நீதிமன்றம் உங்கள் தலையில் போட்டிருக்கிற ஒரே போடு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். இந்த தேர்தல் வரைக்கும் இது நெருங்குற நேரத்தை இப்படி செய்யலாமா நீங்கள்? அப்படின்னா அந்த தரப்புக்கு விசிக தலைமைக்கு அப்படி ஒரு பெரிய அரிப்பு, அந்த அரிப்புக்கேற்ப நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடுறது காவல்துறையை வச்சுக்கிட்டு. இப்போ இதனுடைய பேர் ஸ்டாலின் அவர்கள் பேர் தானே கெட்டு போயிருக்குது. உன் கூட்டணி கட்சி உனக்கு நெருக்கடி கொடுக்குதுன்றதுக்காக நீ எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இருந்தோம்னா, இந்த மக்கள்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, உங்களை ஓட்டு அளிக்கக்கூடிய மக்கள்னு ஒரு குரூப் இருக்குது இல்லை, அவங்க எல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல, அவங்கள இருக்கணுமா நீங்கள் வீட்டுக்கு போகணுமா, அந்த ஆட்சி முடிவு எடுப்பாங்களா இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் பெரிய மனித உரிமை மீறல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கட்டாயம் மனித உரிமை மீறலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அங்கேயும் ஒரு நல்லவங்க யாருன்னா இருப்பாங்க, நாளைக்கு பிடிச்சி சரியான ஒரு கேள்வி கேட்டு நெருக்குவாங்க. முழுக்க முழுக்க மனித உரிமை மீறப்பட்ட பொய்யாக ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்காக போகுது. திரும்ப குண்டாஸ் போடுறீங்க, அந்த குண்டாஸுக்கு நீங்கள் ஜோடிக்கிற வழக்கும் பொய்யாக இருக்கிறது அப்படின்னு நீதிபதியை சொல்லி முகாந்திரம் இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறப்ப மனித உரிமை இதில் தலையிடும் போது மிகப்பெரிய சிக்கல் உங்களுக்கு இன்னும் அவமானமாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதியாக ஒரு வேண்டுகோள், கூட்டணி கட்சி என்பதற்காக நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டீங்கன்னா மக்கள் தலையாட்டுவாங்க. இந்த தேர்தலில் அவங்க முடிவு செய்வாங்க, நீ இந்த ஆட்சியில் இருக்கணுமா போகணுமா அப்படின்றத. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றத நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.